வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. அரசு ஊழியர் ஆனாலே நீங்க கோடீஸ்வரர் தான் அப்படிங்கிறதுக்கு கம்ப்ளீட் ப்ரூஃப் இந்த வீடியோ. இந்த வீடியோ எந்த நோக்கத்துல எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நீங்க படிக்கணும்னு உத்வேகம் அடையறதுக்காக எடுக்கிறோம். சரி சார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் என்ன, வெறும் குரூப் 4 பதவியை வைத்துக்கொண்டு மட்டுமே இந்த வீடியோவை நம்ம எடுத்துக்கிட்டு போறோம். நீங்க இன்னைக்கு குரூப் 4 அதிகாரியா ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய முதல் மாத சம்பளம் எவ்வளவு சார் இருக்கும்? 31,235 ரூபாய் இருக்கும். ரைட்டா? இந்த 31,235 நீங்க 35 வயசுலயே வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு 25 வருஷம் என்ன இருக்கு? கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கு. 35 to 40 5 வருஷம், 50 60 25 வருடம் இருக்கு. 12 மாதம் நீங்க சம்பளம் வாங்க போறீங்க. அப்ப எவ்வளவு சார் வாங்கியிருப்பீங்க அப்படின்னா 1 கோடி கிட்ட வாங்கியிருப்பீங்க. 93 லட்சம் வாங்கியிருப்பீங்க. ரைட்டா? இதுல என்ன சார் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் என்ன ஆகும்? உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் என்ன சார் ஆகும் அப்படின்னா உங்களுடைய டிஏ இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன சார் செஞ்சுக்கலாம்? ஒரு வருஷத்துக்கு 10% உங்களுடைய சேலரி ரைஸ் ஆகும். ஆனா நான் என்ன செய்யல அப்படின்னா நீங்க அடுத்த 25 வருஷமும் இந்த முதல் மாத சம்பளமே வாங்குவீங்க அப்படிங்கிற அடிப்படையில நம்ம இந்த கணக்கை போட்டிருக்கோம். அப்ப கூட என்ன சார் ஆகுது அப்படின்னா 93 லட்சம் வருது. ரைட்? இது இல்லாம 20 வயசுலயே ஒரு நபர் என்ன ஆகிடுறாரு? வேலைக்கு போயிடுறாரு அப்படின்னா அவருக்கு குறைந்தபட்ச சம்பளமாக 31,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அவருடைய ரிட்டையர்மெண்ட் அப்ப அவரு 1.5 கோடி சம்பாதிச்சிருப்பாரு. ரைட்? இது குரூப் 4க்கு ஒரு லிட்டில் கம்பேரிசன் எடுத்துட்டு வரேன். இதே 2A போஸ்ட்ல 60,000 ரூபாய் உள்ள பதவிக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க 35 வயசுல வேலைக்கு போயிருந்தா கூட உங்களால 2 கோடி கிட்ட சம்பளம் வாங்க முடியும். அதே 20 வயசுல நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா 3 கோடி கிட்ட உங்களால சம்பளம் வாங்க முடியும். இது வெறும் சம்பளம் மட்டும்தான். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன சார் அப்படின்னா கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா காசு. நான் முதல்ல என்ன சொல்லியிருந்தேன்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்திருந்தேன் 31,235 மட்டும். அது மட்டுமே போதும் இந்த வீடியோக்கு என்ன நோக்கத்துல நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்கு. ரைட்? இப்ப நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்தெல்லாம் சிபிஎஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல முதல் மாத சம்பளத்தில் நமக்கு எவ்வளவு சார் கவர்மெண்ட் பிடிப்பார்கள் அப்படின்னு பார்த்தா 3,000 கிட்ட பிடிக்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு சார் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க? அதே 3,000 கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்ப உதாரணத்திற்கு இங்க 5,000 பிடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். கவர்மெண்ட்டும் உங்களுக்கு என்ன சார் கொடுப்பாங்க? 5,000 ரூபாய் கொடுத்துருவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. அப்ப இரண்டுத்தையும் ஆட் பண்றோம், ஒரு 6,000 ரூபாய் கிட்ட இருக்கு. அப்ப டில் ரிட்டையர்மெண்ட் 25 வருஷம் நீங்க வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா நீங்க வேலைக்கு செல்லக்கூடிய வயது 35 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு எவ்வளவு சார் கலெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா 17 லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கும். இது அவ்வளவுதானான்னு கேட்டா 8% இன்ட்ரெஸ்ட் இயர்லி போடணும். நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல கூட இருக்கு எஸ்ஐ சிஐ அப்படின்ட்டு. அப்ப இதை நம்ம எஸ்ஐல போடணுமா சிஐல போடணுமா சார் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போடணும். ஒவ்வொரு வருடமும் கலெக்ட் ஆகக்கூடிய அமௌண்ட்டை காம்பனன்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்ப காம்பனன்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு? இந்த வெறும் சிபிஎஸ் பிடிக்கிறாங்கள ஒவ்வொரு மாதமும் நமக்கு அதுல மட்டுமே 1 கோடி ரூபாய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க சார் அப்படின்னா இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்? மினிமம் சேலரி அமௌண்ட் குரூப் 4ல இருக்கக்கூடிய ஒரு நபர் முதல் மாதத்துல எவ்வளவு தொகை வந்து கான்ட்ரிபியூட் ஆகுது அவருடைய அக்கௌண்ட்ல அப்படின்னா 6,000 ரூபாய். ரைட்? சப்போஸ் நீங்க வந்து அதர் ப்ரொமோஷன் போறீங்க, இல்ல ப்ரொமோஷனே இல்ல, இயர் ஆன் இயர் 10% உங்களுடைய சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒன்ஸ் டைம் நீங்க என்ன ஆயிடுவீங்க அப்படின்னா 8,000 ரூபாய் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. கவர்மெண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு 8,000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணும். அது அரௌண்ட் 16,000 ரூபாயாக மாறிடும். அப்ப டோட்டல் சம் என்ன சார் ஆகுது? 38 லட்சம் ஆகுது. இந்த 38 லட்சத்துக்கும் வருடம் நீங்க என்ன பண்ணணும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடணும். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா இதுல மட்டுமே 1 கோடி ரூபாய் உங்களுக்கு நிகர லாபம் கிடைக்கும். ரைட் சார்? அடுத்து என்ன சார் இருக்கு அப்படின்னா இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் என்ன இருக்கு? ரைட் ஹேண்ட் சைடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இன்சூரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இதுல 300 ரூபாய் பிடிக்கிறாங்களே சார், இதுல என்ன சார் கணக்கு அப்படின்னா
நமக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு 4 வருடமும் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஃபேமிலிக்கு இது பொருந்தும். ரைட்டா? அப்ப நம்ம என்ன செய்யறோம், 35 வயதுல நீங்க வந்து கவர்மெண்ட் சர்வீஸுக்கு போறீங்கன்னு வச்சுக்கிட்டா கூட நமக்கு 25 வருடம் சர்வீஸ் இருக்கு. அதை 4ஆல டிவைட் பண்ணா மொத்தம் 6 டைம் வரும். அப்ப 6 டைம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், 5 லட்சம் ரூபாய் இதுல பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா. அப்ப எது சார் நம்ம செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னா 30 லட்சம் ரூபாய் நம்ம செலவு பண்ணியிருப்போம். ரைட்? இது வந்து யாருக்கு நீடு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து நம்ம என்ன சார் பார்க்க போறோம், ஹோம் லோன் அலவன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலவன்ஸ் அப்படின்னாலே என்னது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா கவர்மெண்ட் கொடுக்குது. அப்ப எவ்வளவு லட்சம் சார் கொடுக்கறாங்க, 40 லட்சம் ரூபாய் என்ன செய்யறாங்க கவர்மெண்ட், நீங்க வீடு கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துல கொடுக்கறாங்க. இது குறைந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்கும். இது குறைந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்குங்க. பேங்கை கம்பேர் பண்ணக்கூடிய கூட இது குறைந்த இன்ட்ரெஸ்ட் தான். சரி சார், இதுல என்ன சார் நமக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க வேலைக்கு சேர்ந்தோடனே 25 வயதுல வேலைக்கு சேர்றீங்கன்னு வச்சுப்போம் இந்த கண்டிஷன்ல. அப்ப 40 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வீடு வாங்கி கட்டியிருக்கீங்க. அப்ப உங்க வீடு கட்டி முடிக்கும் போது 30 வயது உங்களுக்குன்னு வச்சுப்போம். நீங்க ரிட்டையர் ஆகும்போது 60 வயது ஆயிருக்கும். அப்ப நீங்க 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின வீடு என்ன சார் ஆயிருக்கும், உங்களுடைய 60வது வயசுல அப்படின்னா 1.5 கோடி கிட்ட இருக்கும். அப்ப நீங்க லோன் அமௌண்ட் எடுத்து கட்டியிருந்தால் கூட கவர்மெண்ட் உங்களுக்கு செய்யக்கூடிய அலவன்ஸ் உதவியால என்ன சார் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுடைய அசட் மதிப்பு 1 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்டு சார், இதை விட்டுருவோம். இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு பென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டில் த ரிட்டையர்மெண்ட் குரூப் 4ல 30,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் ரிட்டையர் ஆக போகுது, அவர் 1 லட்சம் ரூபாய் வாங்குவாரு அப்படிங்கிறது எளிமையான கணக்கு. இது வந்து குறைந்தபட்சம் தான் நான் சொல்றேன். 34,000ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய 35வது வயதுல உங்களுடைய 60வது வயதுல என்ன சார் ஆயிருக்கும் அப்படின்னா இது 1 லட்சம் ரூபாய் ஆயிருக்கும். இது மிக மிக குறைந்த சம்பளமா தான் நான் எடுத்திருக்கேன். அப்ப பென்ஷன்ல நேத்துக்கு என்ன சார் அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னா, நீங்க கடைசியாக வாங்கும் சம்பளத்துல பாதி என்ன கொடுத்துருவோம், உங்களுக்கு பென்ஷனாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 75 வயது நம்மளுடைய சராசரி வாழ்வாயில் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப 15 வருஷம் நம்ம என்ன செய்வோம் சார், 50,000 வாங்குவோம். அது 90 லட்சம் நமக்கு பென்ஷனாக இருக்கும். ரைட்? அடுத்து என்ன சார் நம்மளுக்கு கவர்மெண்ட் தராங்க அப்படின்னா சேலரி சரண்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த சேலரி சரண்டருக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு போறேன் அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி சார் சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க. இந்த பே டீடைல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, நமக்கு 12 மாதம் என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு 31,235 போட்டுருவாங்க நீங்க குரூப் 4ல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா. ஆனா இந்த லீவ் சரண்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வரல, இது 13வது மாசத்தை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க 12 மாதம் நீங்க வேலைக்கு போனாலும் போதும், உங்களுக்கு 1 மாத சம்பளத்தை கிரெடிட் பண்ணிடுவாங்க. அப்ப 25 வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம், 1 மாத சம்பளத்தை கிரெடிட் பண்ணிக்க போறோம், கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம வாங்க போறோம். அப்ப அது 7,80,000 இருக்கும். ரைட் சார்? இது இல்லாம என்ன சார் லோன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நமக்கு ஹோம் லோன் அலவன்ஸ்ல கூட எப்படி கவர்மெண்ட் ப்ராஃபிட் பாக நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அப்ப நம்மளுக்கு பொங்கல் லோன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் 10,000 ரூபாய் நீங்க வாங்கிக்கலாம். ரைட்டா? இந்த தீபாவளிக்கு வாங்கிக்கிட்டா இது தீபாவளி லோனா மாறிடும், கிறிஸ்மஸுக்கு வாங்கினா கிறிஸ்மஸ் லோனா மாறிடும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, வருடம் 10,000 ரூபாய் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. 25 வருடத்திற்கு நம்ம வாங்கும் போது நமக்கு 2.5 லட்சம் வருது. கார் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. பைக் வாங்க போறீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. கம்ப்யூட்டர் வாங்க போறீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் கிடைக்க போகுது. இதுல என்ன சார் பியூட்டி அப்படின்னா, இந்த முதல் இதற்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நீங்க எவ்வளவு வாங்குறீங்களோ அதை மட்டும் திருப்பி பே பண்ணா போதும். மற்ற 3 இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது பேங்கை விட கம்மியாக இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. ரைட்? அடுத்து சரண்டர் அப்படின்னு இருக்கு. ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் என்ன சொல்லிட்டேன், 12 மாதம் நம்ம வேலைக்கு போனா 13வது மாதத்திற்கான சம்பளத்தை நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. இது பல பேருக்கு தெரியாது. இதை தான் லீவ் சரண்டர் சேலரி அப்படின்னு சொல்லுவோம்.
ரைட் சார். அது இல்லாமல் என்ன சார் சரண்டர் இருக்கு அப்படின்னா, நமக்கு 300 நாட்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய லீவை தூக்கலை அப்படின்னா, நமக்கு லீவ் அப்படிங்கிறது என்னென்னலாம் சார் கிடைக்க போகுது, இஎல் அப்படின்னு கிடைக்கும், எம்எல் அப்படின்னு கிடைக்கும், அதுக்கப்புறம் ஹாஃப் பெய்டு லீவ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம லீவை எடுக்கலை அப்படின்னா 300 நாட்கள் வரை நம்மளுடைய லீவை சரண்டர் பண்ண முடியும். 300 நாட்களில் ரஃபாக நம்ம பார்த்தா என்ன இருக்குது, நமக்கு 10 மாதங்கள் இருக்குது. ரிட்டையர் ஆகும்போது மட்டும்தான் சரண்டர் பண்ணும் போது, அட் டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் நம்ம குறைந்தபட்ச சம்பளமாக என்ன எடுத்திருக்கோம், 1 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கோம். அப்போ 1 லட்சம் ரூபாய் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் நமக்கு ரிட்டையர்மெண்ட் அப்போ கால்குலேட்டிவ் சரண்டர் கிடைக்கும். அடுத்தது பொங்கல் போனஸ். ஆல்ரெடி பார்த்தது நமக்கு பொங்கல் அட்வான்ஸ் லோன் அப்படின்னு பார்த்தோம், அதை திருப்பி பே பண்ணணும் வட்டியே இல்லாமல். ஆனால் இங்கே என்ன சார் செய்ய போகிறோம், ஒவ்வொரு பொங்கலுக்கும் தமிழர் திருநாள் அன்று 3000 ரூபாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய எம்ப்ளாய்க்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 25 வருடம், நீங்கள் 35 வயசில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா 25 வருடம் நீங்கள் 3000 ரூபா வாங்கும் போது 75,000 ரூபாய் இருக்கும். இதில் என்ன சார் பியூட்டி அப்படின்னா, இதை திருப்பி செலுத்த தேவையில்லை, அதனால தான் இது போனஸ். ரைட் சார். இன்னமும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், இருந்தாலும் நான் ஃபினிஷிங் லைனுக்கு வந்துடுறேன். பென்ஷன் அப்படின்னு இருக்குது. இந்த பென்ஷனில் என்னென்னலாம் சார் கான்செப்ட் இருக்குது, கிராஜுவிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது, கம்யூட்டேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது, ரீஎம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரீஎம்ப்ளாய்மெண்ட்னா என்ன சார், நீங்கள் திருப்பியும் கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ என்ன சார் ஆகும், நீங்கள் ரீஎம்ப்ளாய்மெண்ட்டுக்கு உள்ள சம்பளத்தையும் வாங்குவீங்க, பென்ஷனுக்கு உள்ள சம்பளத்தையும் வாங்குவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. இந்த கிராஜுவிட்டிங்கிறது என்னது, லம்சம் அமௌண்ட். இந்த கேல்குலேஷன்லாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை பற்றின டீட்டெயில்டாக நீங்களே தேடி தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஓல்டு பென்ஷன் அப்படிங்கிறது ஒன்று கிடைச்சிடுச்சு அப்படின்னா கிராஜுவிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கம்யூட்டேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இது இரண்டத்தை மட்டும் நீங்களே கொஞ்சம் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த அரசு ஊழியர் அப்படிங்கிறவங்க கோடீஸ்வரர் தான் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியாச்சு. அதற்காக உழைக்க வேண்டிய நேரத்தையும் அதற்காக செய்ய வேண்டிய செயல்களையும் நீங்கள் செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.